ஏன்னா அந்த சபையில இருக்கிறவங்க எல்லாருமே என்னை காட்டிலும் தேறினவர்களா இருக்கணும் தான் என்னுடைய பிரயாசம். எங்க போனாலும் மிகுந்த நல்ல கனி கொடுக்கிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். அப்போ தேவனுடைய வார்த்தை கண்டிப்பா நமக்கு முக்கியம். ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஒரு மனுஷன் சுத்தமாவான், ஒரு மனுஷன் விடுதலை ஆவான், ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவான், ஒரு மனுஷனுடைய கண்கள் திறக்கப்படும், காயங்கள் கட்டப்படும். ஒரு வார்த்தை சொன்னா போதும். அதே நேரத்துல இந்த 100க்கு அதிபதி வீட்டில் ஆண்டவர் சொன்ன அந்த நாளில அதே நேரத்துல அவன் வீட்டுல வேலைக்காரன் சுத்தமாக்கப்பட்டிருப்பான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்க இந்த ஏலி தாத்தாவை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவர் ஒரு ஆலயத்துல என்ன பண்ணார், ஆசாரியனா இருந்தார். அப்போ அங்கதான் தேவன் சாமுவேலை எழுப்புகிறார். அந்த ஆலயத்துல அன்னாள் அவர் கணவர் 2 மனைவிகள் அவர்கள் அழைத்து கொண்டு வந்து அந்த ஆலயத்துல பலி செலுத்தி யாகங்கள்லாம் செய்து விட்டு பூஜை பண்ணிட்டு அவங்க அதெல்லாம் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, அங்கேயே தங்கி இருந்துட்டு போறாங்க. இதெல்லாம் நம்முடைய பாரம்பரியங்கள் தான். இன்னைக்கு என்ன ஆயிடுது சொல்லுங்க, சொல்லுங்க. நம்மளால வெளியே வந்து வந்தாங்க, போய் அங்க இருந்து தங்கி இருந்து பொது தான் போனோம், நம்மளும் போக கூடாது. அங்க என்ன பண்றோம், இருந்துடும், இருந்துட்டு தங்கிட்டு மறுநாள் காலையில வெடிகாலம் என்ன பண்றோம், வீட்டுக்கு பிரயாணம் பண்ணிட்டு போய் பஸ் ஸ்டாண்ட் போய் லைன் என்ன இருக்கும், அதுவும் லைன் இப்படியும் அப்படியும் தள்ளுவாங்க. வேலை ஏறினா கூட பிடிச்சி இழுத்து விட்டோம்னா ஏறுவோம், அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் பார்த்து தானே வந்திருக்கோம். நம்ம யாரெல்லாம் பெரிய பாயம் போயிருக்கீங்க சொல்லுங்க. உங்களை கூட பல முறை போனோம் நான், அதனால தான் 2 கையும் தூங்க. அந்த வாழைத்தண்டை வாங்கி கட்டினா 10 கிலோமீட்டர் தாண்டி வந்துச்சு வச்சுக்க, நல்லா பல பழம் வாழைத்தண்டா கீரை தண்டா கீரை தண்டு அது வாங்கி கட்டினா நல்லா பல பழம் இருக்கும். அது வெயில் ஏற ஏற என்ன ஆகும், அப்படியே அழகா பச்சை பசேன்னு இருக்கும். நாங்க வாங்குவோம், விடியால வாங்கணும் 3 மணி வாங்கி எல்லாம் சைக்கிள்ல பின்னாடி கட்டிடும். அங்கிருந்து டிஃபன் சாப்பிட்டு 3 மணிக்கு மேல சாப்பிட்டு ஓட்டலாம் இருக்கும். சாப்பிட்டுட்டு நேரம் என்ன பண்ணுவோம், அந்த பட்டாபுராமுக்கா வந்து வெளியே வரணும். கரெக்டாமா, பட்டாபுராமுக்கா வந்து வெளியே வரும். முக்கியமா அந்த ரூட்டே இவங்க நம்ம தமிழ் சொல்லி ஏரியா போகும்போது வந்து ஆகணும், வேற வழி கிடையாது. பார்த்தோம் அந்த ரூட்ல கட் பண்ணிட்டு நாங்க பட்டாபுரம் வந்து வெளியே வருவோம். வரும்போது ஏன்னா டீ கால நிறுத்திட்டு ஏங்க கீரை தாண்டா, கீரை தாண்டை பார்த்தா அது என்ன பண்ணும், அவ்வளவு பச்சை பச்சையில இருந்து ரொம்ப கோபமாயிட்டு இருக்கும். என்ன பண்ணுவோம், கோபத்துல அப்படியே மடிஞ்சு கீழே தரையெல்லாம் தரைய பார்த்துட்டு இருக்கும். காரணம் என்னன்னா வதங்கி போயிடும், வதங்கி போயிடும். வீட்டுல வந்தா கூட இதை யாரா வாயினால சொல்லுவாங்க அப்படிதான் கேட்போம். ஆனா அது இவங்க அந்த காலத்துல செய்தத இன்னைக்கு அவங்க ஃபாலோ பண்றாங்க, அவங்க ஃபாலோ பண்றாங்க. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வழிநடத்தி வரும்போது அவ்வளவு ஜனங்களையும் செங்கடல்ல இருந்து உள்ள இருந்து எழுப்பி வெளியே வரும்போது அவர்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாய் மாறி அவர்கள் ஞானஸ்தானத்துக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டார்கள் இருக்கு. ஆகையினால பழைய ஏற்பாட்டின் காலத்துல யார் ஞானஸ்தானம் எடுத்ததுன்னு கேட்பாங்க. அப்போ கேட்கும் போது நீங்க கரெக்டா சொல்லணும், எல்லாருமே ஆண்டோட ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. கர்த்தர் கிருபை செய்தது இது ஒரு காரணம். ஆனா இந்த விருத்த சேதனம் இருந்த நம்முடையது இன்னைக்கு யாரெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்லாம் மக்கள். ஏன்னா அந்த வேதத்திலிருந்து கண்டுபிடிச்சி எடுத்தது 600 ஆண்டுகளுக்கு பின்பாக எழுந்ததுதான் குர்ஆன். அல்லாஹ் சொன்னார் அல்லாஹ் சொன்னார் அல்லாஹ் சொன்னார் சொல்லி அது இருக்குமே தவிர அல்லாஹ் எங்கேயும் சொன்ன மாதிரி அந்த குர்ஆன்ல கிடையாது. முகமது நபி தான் சொல்லியிருப்பார். எத்தனையோ முறை நம்ம சர்ச்சில் கூட வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தா கர்த்தர் சித்தமான அடுத்த வருஷத்துல ஒரு நாளைக்கு வரவேற்போம். அவரை தெரிஞ்சுக்கணும். நான் குறைந்தது ஒரு 4-5 ஆண்டு காலம் அந்த 50 கிளாஸுக்கு மேல நான் இதை அட்டெண்ட் பண்ணியிருக்கிறேன். அதனால இதை சொல்ல ஒரு நாள் மதாஷா போகும்போது இந்த மாதிரி துணி எடுக்க போகும்போது கூட என்னை பார்த்த உடனே 2 இஸ்லாம் முகமதியர்
ஐயா நீங்க முஸ்லீமா? ஆமா. இல்லை நான் சொன்ன சிரிச்சேன். இல்லை இல்லை நீங்க தட்டி ஃபாதர்ங்க. ஆமாங்க. அப்புறம் ஐயா நீங்க அப்படி கேட்குறீங்க? இல்லையா உட்கா கேட்டேன். அப்புறம் சரி சரி ஐயா முகமது நபி பற்றி தெரியாதுங்க. சொல்லுங்க ஐயா. ஐயா ரொம்ப நல்ல தேவங்க, நல்ல தேவதாசர். அவர் வந்து இறை கூந்தல் சொன்னாரே. 2 ட்ரெஸ் நம்ம ஒரு ட்ரெஸ் யாரையும் கொடுத்துருப்பாரு. ஒரே ட்ரெஸ் ஒரு வருஷத்துக்கு போன சுற்றி பாருங்க சொன்ன 32 மனைகளை கட்டேன். இந்த இறைத்தூரை பற்றி சொல்லியிருந்தாங்க. கடைசி மனைவி பேர் வந்து ஆயிஷா. அவர் கரெக்டாக சொல்லுங்க. 5 வருஷம் அந்த கோர்ஸ் பற்றிங்க தெரியும். அதனால தெரியாதவங்க என்ன சொல்லுங்க. அப்போ பக்கத்தில் சொன்னார், ஐயா அவங்க ஒன்றும் தெரியாது, தெரியாம வர வாய விட்டான். அவங்க மொழியாடுறான். ஐயா பார்த்தா தெரியல, நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கேன். இன்னைக்கு சேர் எடுத்து கொடுத்து நீங்கள் உட்காருங்க. இன்னைக்கும் நான் போனால் அவ்வளோ மரியாதை வாங்க நல்லா இருக்கீங்களா விசாரிப்பாங்க. காரணம் தெரிஞ்சுக்கணும், அறிஞ்சிக்கணும். நிறைய கேட்கறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அப்புறம் தான் பேச ஆரம்பிக்கணும். இந்த ஏலித்தா தான் அந்த ஆலயத்தில் அவர் ஆசாரனாக இருந்தார். அப்போ இந்த குடும்பம் போய் அங்கே இருந்து தங்கி பலி செலுத்திட்டு அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பூஜைலாம் பண்ணிட்டு அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு வரும்போது அண்ணாள் வந்து ஒரு இடத்துல போய் தனியாக தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டு என்ன பண்ணுறாங்க, அழுகுறாங்க. இருதயத்தை என்ன பண்ணுறாங்க, ஊற்றி அழுகுறாங்க. வாய் மட்டும்தான் இந்த லேச உதடுகள் மட்டும்தான் அசைது, சத்தம் வரல. இருதயத்தில் அவங்க குமுறுகிறாங்க. காரணம் குழந்தை வேணும். ஆனால் கர்த்தர் அன்னாரை கடாட்சித்தார்கள். அதுக்கு முன்னாடி கர்ப்பத்தின் கனியை அடைத்திருந்தார்கள். ஏதோ ஒரு அற்புதம் நடக்கிறதுனால்தான் கர்த்தர் அந்த செய்தார். அவர் யாருடைய கர்ப்பத்தை அடைக்கிறவர் அல்ல, யாரையும் தடுத்து நிறுத்துறவரும் அல்ல. எல்லாரையும் ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு பிரியம். இஸ்ரவேலில் ஒருவரும் சொல்லுங்க மலடியா இருந்தது. அது யாரு? நமது தான் அந்த ஆசீர்வாதம். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக் கொள்வதற்கு அவர் நமக்குள்ள சில நிபந்தனைகளை வச்சிருக்கார். அது நம்ம கீழ்ப்படியும் போது தான் நமக்கு அந்த ஆசீர்வாதம் நம்ம சேரும். பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட சுதந்திரம் ஏற்கனவே சொல்லிட்டார். அவர் பெற்றுக்கொள்ள வேண்டியதான் நம்முடைய வேலை. இந்த ஏரி தாத்தா இந்த அம்மாவை சொல்லுவாரு, எவ்வளவு நேரம் நீ குடித்து வெறிந்திருப்பார் பேருந்துன்னு சொல்லுவார். அப்போ அந்த அம்மா சொல்லுவாங்க, அப்படி இல்லை என் ஆண்டவனே, நானே என் இருதயத்தில் என் ஆழத்தை என் தண்ணீரை அவர் பாதத்தில் விழுத்தினார் விளைச்சேன்னு சொல்லும்போது அப்போ செடித்து தேவ சமூகத்தை அழுகாமல் நினைச்சு அவர் என்ன சொல்லுவாரு, இனி நீ துக்கமுகமாக இருப்பதில்லை என்று சொல்லி அவரை ஆசீர்வதித்து அனுப்புவார். அதே நாளில் எல்கானா அன்னாரை அறிந்தார்கள். அது மித்தமா அவளுக்கு கர்ப்பம் உண்டாக்கி ஒரு குழந்தை இருக்கிற அந்த குழந்தைய தான் அதே ஆலயத்துல சாமுவேல் என்று பேர் விட்டு பிரதிஷ்டை பண்ணப்பட்டு அது அவர் தான் பண்ற ஆலயத்தில் இருக்காங்க. ஆனா தேவன் ஏலி தாத்தா கிட்ட பேசல, சிறு பிள்ளையா இருந்த சாமுவேல் இடத்துல பேசினார். என்ன பேசினாரா வீட்டில் போய் நீங்க படிச்சீங்க, நான் சொல்லிடுறேன். நான் ஒன்று படிச்சா டைம் ஆயிடும். சாமுவேல் கூப்பிடார், 1 கூப்பிடார், 2 3 கூப்பிடார், சொல்லி தரார் தாத்தா. ஆண்டவரே நீ பேசும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்லும்போது தான் அவர் சொல்றாரு, ஆண்டவரே அவர்கிட்ட பேசுறேன். ஏலி தாத்தாவுடைய 2 பிள்ளைகளை நியாயத்திற்கு போறேன். 2 பிள்ளைகள் சொல்லிட்ட காட்டணும், குடும்பத்தை நியாயம் தீர்க்க போறான்னு. ஏன்னு கேட்டாட்டு ஏலி தாத்தா அழுவார். ஏன்னா எத்தனையோ முறை தன் பிள்ளைகளை அழைக்க பேசி இருக்கிறாரு. பிள்ளைகளை கீழ்ப்படியாம போறதுனால தேவனுடைய கோபம் அவங்க மேல வந்திருக்கு. தேவ கோபம். அவர்கள் தன்னை மாற்றிக்கொள்வதா இல்லை, தகப்பனாருடைய சொல்ல கேட்காம போனாங்க. தகப்பனாரும் பிள்ளைகளை எப்படி கண்டித்து உணர்த்தணுமோ அந்த அளவுக்கு கண்டித்து உணர்த்தவில்லை. ஏதோ மேற்பூசாய் பேசினார். ஆகையால கர்த்தர் அவருடைய மேலே கோபம் இருந்தது.
ஓப்னியும் பினகாசும் என்ற 2 பேரு அவங்க என்ன செய்தாங்கன்னா, அவங்க செய்த பாவம் என்னன்னா, அந்த ஆலயத்துல அநேக சகோதரிமார்கள் வருவாங்க, அநேக சகோதரர்கள் வருவாங்க. அவங்களுக்கு இன்பமா பிடித்து இருக்கிற சகோதரிமார்களை அந்த ஆலயத்துல ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல எடுத்துட்டு போய் அவங்களை கெடுத்து போடுவாங்க. 2 பேரும் அந்த வேலையை செய்வாங்க. தேவ கோபம் இறங்குவதற்காக கர்த்தர் இறங்கினார். சாமுவேல் இடத்துல பேசினார், குழந்தை இடத்துல பேசினார், நான் அந்த குடும்பத்தை நியாயம் தீர்க்க போகிறேன். அமலேயத்திலிருந்து யுத்தம் நாளில யுத்தம் புறப்பட்டு வருது. அந்த யுத்தத்துல முதல் முறையா போனவங்க 4000 பேர் செத்து போனாங்க. அதுக்கப்புறம் திரும்பி வந்து ஓப்னியும் பினகாசும் கூட 2 வாலிபர்களை பிடிச்சு, ஏன்னா உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறதுக்கு ஆண்டவர் லேவியர்களை மட்டும்தான் நியமனம் பண்ணிருக்காரு. யாரும் அதை தொடர்றாங்க. ஒருத்தன் தொட்டா அதனால அவன் அடிக்கப்பட்டு செத்து போறான் சொல்லி அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். எடுத்துட்டு யுத்த களத்தை போட்டிருக்காங்க. பயங்கர ஒரு ஆக்ரோஷம் உண்டாகுது. அந்த நாளில இவங்க 2 பேர் பண்ண தப்புனால முதல் 4000 பேர் செத்து போய் திரும்பி ஓடி வந்துட்டாங்க. 2வது ஆண்டவருடைய பெட்டி எடுத்து போய் யுத்த களத்தை நிக்க வச்சா நம்ம ஜெயிச்சிருவோம் இவங்க நினைச்சாங்க. ஆனா 30,000 பேர் 2வது முறையா செத்து போனாங்க. இந்த செய்தியை சொல்றதுக்காக அந்த யுத்த களத்திலிருந்து ஒருவர் ஓடி வருகிறார். ஏலி தாத்தாக்கு கண்ணெல்லாம் மங்கி சொருகி போயிடுச்சு. யார் அது ஓடி வருதுன்னு கேட்பாரு. அப்போ நான் தான் ஐயா இந்த மாதிரி யுத்த காலத்திலிருந்து ஓடியாங்க. அங்க உடன்படிக்கை பெட்டி மாட்டிக்கொண்டது. தேவனுடைய மகிமை நம்முடைய தேசத்தை விட்டு பிரிஞ்சு போயிடுச்சு. தூரமா அது விலகப்பட்டது. அதுல 10,000 பேர் மறித்து போயிட்டாங்க. நம்முடைய பெட்டியும் மாட்டிக்கொண்டது. தேவனுடைய மகிமை நம்ம விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அது அறிவிக்கதாக வந்தானா இருப்பாங்க. அந்த செய்தியை கேட்டவன அந்த சேர்ல உட்கார்ந்த ஏலி தாத்தா எழுப்பி நின்று தலை சுத்தி அப்படியே மலா காட்சி விழுந்தாரு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கதுவெல்லாம் 4 பேர் தூக்கினா அதை நிறுத்தி போட்டு ஸ்க்ரூ போடுவாங்க. அவ்வளவு வெயிட் இருக்கும். இவ்வளவு தடி பலைகளை செய்வாங்க. இவ்வளவு தடிக்கு ரீப்பர் மாதிரி 4 வரும். அதை இழுத்து தள்ளறதுக்கு ரொம்ப கஷ்டம். கை மாட்டி இழுக்கிற மாதிரி ஒரு கொக்கி வச்சிருப்பாங்க. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இவ்வளவு நீட்ல இருக்கிற ஒரு தாப்பால் போடுவாங்க. அந்த வாசகால இவ்வளவு அகலம் இருக்கும். அதை மாட்டி சுத்தி அப்படியே கீழே விழுந்தா இருப்பாங்க. இந்த பிடரியில அடிக்கப்பட்டு அதே ஸ்பாட்ல ஏலி தாத்தா செத்து போனாங்க. அந்த யுத்தத்துல ஓப்னியும் பினகாசும் மறித்து போனார்கள். அது சொல்ல வந்தவங்க இவரு செத்து போனாரு. அவங்க பிள்ளைங்க செத்து போனாங்க. ஓப்னியினுடைய மூத்த மகனுடைய மனைவி பிரசவ சூழ்நிலையில் இருக்கும் போது அவர் நிறைய மாத கர்ப்பிணியா இருந்தார். அவர் குனிந்து இப்படி நல்லா குனிந்து என்ன பண்ணாங்க, அந்த அம்மா தன் வயிற்றுல இருக்க அந்த குழந்தையை ரொம்ப வைராக்கியத்தோடு முக்கி எடுத்து கீழே விழுந்தது. அந்த குழந்தை வயதானவங்க அதை பிடிப்பாங்க. ஆனா இந்த அம்மா கீழே விழுந்து செத்து போனாங்க. ஓப்னி, பினகாசு, ஓப்னியுடைய மனைவி ஏலி தாத்தா 4 பேர். முதல் 4000 பேர் செத்தாங்க. 30,000 பேர் யுத்த காலத்துல செத்தாங்க. 34,004 பேர் அந்த யுத்தத்துல மறித்து போனாங்க. ஏன்? தேவனுடைய ஆலயத்துல ஏலி தாத்தாவுடைய 2 பிள்ளைகள் பண்ண பாவத்தினால உண்டான தேவனுடைய கோபம். இவ்வளவு பேர் அது
கொன்று போட்டது. வீட்டில் போய் படிங்க. கர்த்தர் மற்ற காரியங்களை உங்களுக்கு அதை உங்களுக்கு தெரியப்படுத்துவார். கர்த்தர் ஃபர்ஸ்ட் நாம் சொல்றோம். இரண்டாவது ஒரு காரியத்தை குறித்து பார்க்கலாம். இரண்டாவது நம்ம யாத்திரா புஸ்தகத்துக்குள்ள போலாம். ஆண்டவர் 32 அதிகாரத்தை நீ எடுத்து வச்சீங்க, நான் சொல்லிடுறேன். 32வது அதிகாரம். தேவன் சீனாய் மலையில நான் இறங்க போறேன், உன்னோடு பேசுறோம், சொல்லணும் நிறைய காரியங்கள் குறித்து சொல்லி என்ன பண்ணாரு, மோசேயை கூப்பிடுறாங்க. அவர் ஆயத்தமாயி எல்லாம் ரெடி பண்ணிட்டு எப்படி இருக்கணும், ஏதாவது மாடு வந்து அந்த அவர் நான் இறங்குற அந்த மலையில அது மேய்ஞ்சா கூட அது செத்துடும். யாராவது அதை போய் தொட்டாலும் அவங்க செத்து போயிடுவாங்க. ஏன்னா அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். பரிசுத்த மலையில இறங்குறாரு. இறங்கும் போது அந்த மலை முழுவதுமாய் பரிசுத்த பூமியாய் மாறிவிடும். அதை யாரு தொட்டாலும் யாரு போனாலும் எந்த மாடு ஆட போய் அங்க மேய்ந்தாலும் எல்லாம் செத்துடும். அப்படிப்பட்ட அந்த பரிசுத்த மலைக்கு தேவன் மோசே அழைக்கிறார். நீ வரும்போது வெறுமையாய் வரக்கூடாது. 2 கற்பலகைகளை சீத்திம் மரத்துல நல்லா இழைத்து எப்படி இப்படியா தாட்டின் மாதிரி இருக்கும். அந்த காலத்துல அது பண்ணிருக்காங்க. ஆனா இப்ப என்ன பண்றாங்க, இந்த 10 கல்லறைங்க எப்படி வந்து சதுரமா ரெடி பண்றாங்க. அதை எடுத்துட்டு என்ன பண்ணுவார், 2 கையில எடுத்துட்டு மேல போவார். போகும்போது தேவனிடத்துல இருந்து என்ன பண்ணுவாரு, ஆண்டவர் சொல்றதெல்லாம் கேட்பாரு. கேட்டு முடிச்ச பிறகு எல்லாத்தையும் தேவன் என்ன பண்ணாரு, அவருடைய விரல்கள் அக்னி முதலா இறங்கி அந்த அக்னினால அந்த விரல்னால என்ன பண்றாரு, அந்த 10 விதமான கட்டளைகளை 10 பாயிண்ட்ல என்ன பண்றாரு, ஆண்டு எழுதி கொடுக்குறாரு. இதுல 5 எடுத்துட்டு வராரு. இப்படி எடுத்துட்டு வராரு கையில. அப்போ எடுத்துட்டு வரும்போது கடைசி நேரத்தில் ஆண்டவர் மோசேகிட்ட பேசுவார். உன் ஜனங்கள் தன்னை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். வானத்திலிருந்து அக்னியை இறங்கி நான் அவர்களை கொன்று போடுவேன். என் கோபம் அவர்கள் மேல் மூண்டு இருக்குது. ஆகையால் உடனடியாக நீ இறங்கி போடுற. உடனடியா ஆண்டவரிடத்துல கெஞ்சுறாரு. அத பாத்தீங்கன்னா கெஞ்சி பிரார்த்தித்தான் இருக்கும். 32ஆம் அதிகாரம் 12, 13, 14 நீங்க பாத்தீங்கன்னா கெஞ்சிரான். எதுக்கு ஆண்டவரே, ஜீவபுரத்துல என் பேரை வேணா நீங்க திரும்பி போட்டுருங்க. என்னை கூப்பிட்டீங்க, மறுபடியும் அது உள்ள நான் தப்பிச்சுன்னு வந்தேன், மறுபடியும் அங்க அனுப்புனீங்க, இதெல்லாம் நடக்க வச்சுங்க, இதெல்லாம் செய்ய வச்சுங்க, உங்களோட சேர்ந்து என்னையும் 40 வருஷம் நடக்க வச்சுங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து இன்னைக்கு அவனை நான் கொல்ல போறேன்னா என்னை எதுக்கு அனுப்புனீங்க, எதுக்கு என்னை கூப்பிட்டீங்க, இதுதான் என்ன கூப்பிட்டீங்க, என்ன முறையிட்ட வாங்க. ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்ல, சரிங்க மோசே இறங்க மாட்டான். வரும்போது அந்த மோசையோட முகத்தை பார்க்கறதுக்கு அவங்க பயந்தாங்க. அவன்கிட்ட கேட்கிறாரு, நீங்க போனீங்க, நீங்க இருக்கிறீங்களா செத்து போனீங்களா எங்களுக்கு தெரியல, உயிரா இருக்கிறீங்களா செத்து போனீங்களா எனக்கு தெரியல, அவ்வளவுதான், நீங்க வரமாட்டீங்க, தேவனோடு போயிட்டு இருக்கீங்க நீங்க என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்ததுனால இனி நாங்கள் எங்களுக்கு ஒரு தெய்வத்தை நாங்கள் உண்டு பண்ணிக்கணும். எகிப்துல இருந்து வரும்போது இஸ்ரவேல் ஜனங்க மட்டும் வரல, எகிப்துல வந்து இந்த பொம்மை வியாபாரம் செய்யறாங்க பாருங்க, அவங்க அந்த கண்ணுடி இப்படிப்பட்ட சில பொம்மைகளை செய்யற அச்சு போட்டு மேல அதை போட்டு மூடி டைட் பண்ணி காய வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த இந்த பக்கம் இருந்து அது மண்ணில் வச்சுட்டாங்கன்னா அது என்ன ஆயிடும், அந்த பொம்மை மாதிரி அவங்க கிடைச்சிடும். என்ன செய்யறாங்களோ அது கிடைச்சிடும். அப்படியா என்ன பண்றாங்க, தன் கரத்துல இருக்கிற எல்லா நகைகளும் இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட போய் நீங்க உங்க நகைகள்லாம் கேளுங்க, பொண்ணு கேளுங்க, வாங்கி கொடுத்துருவாங்க. ஆண்டவர் சொல்றாருல்ல, எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தவங்க இவங்க கிட்ட கொடுத்துறாங்க. அது எடுத்துட்டு வந்து எல்லாரும் ஆரோனுக்கு அதை சேர்ந்துட்டேன். ஆளை காணும், மோசை காணும், அவ்வளவுதான். நமக்கு ஒரு இது தெய்வத்தை நம்ம உண்டாக்கிக்கிறேன். ஆண்டவர் சொன்னாரா இதை செய்யினாரா, கொலை போனா கூட ஆண்டவர் மன்னிச்சுக்காரு. விக்கிரகத்தை நீ வணங்கி அதுக்கு மறுபடியும் ஆராதனைக்கு உள்ள போயிட்டீங்கன்னா மன்னிக்கவே மாட்டேன்.
மன்னிக்கவே மாட்டார். ஆகையினால தேவன் அவர் பரிசுத்த உள்ளவர். அவர் சொன்னதுதான் தன்னுடைய செய்தி. அது ஒரு மேடை கட்டி அது பலி செலுத்தி இவங்க எல்லாம் அந்த இடத்துல எங்க அந்த போதை வஸ்துக்கள் கிடைத்ததுன்னு தெரியல. அவைகள் எல்லாம் இவங்க உண்டு சாப்பிட்டு என்ன பண்ணாங்க தெரியல. அது என்ன இலைய சாப்பிட்டாங்க, என்ன மரத்தை சாப்பிட்டாங்கன்னு தெரியல. அதெல்லாம் சாப்பிட்டு போதையில நிறைந்து அதிகமாக அவனுடைய புத்தியெல்லாம் மாறி போய் நிர்வாணமாகி ஒருத்தரை கட்டி பிடிச்சிட்டு ஒரே ஆட்டம் போட்டு கர்த்தருடைய பார்வைக்கு இது அருவருப்பா இருந்ததுனால தான் மோசேகிட்ட சொன்னாங்க, நான் ஒரு இமைப்பொழுதுல அக்கினியை அனுப்புகிறேன், அவர்களை எரிக்க போகிறேன். அப்போதான் அவர் ஆண்டவரே கிட்ட முறையிடுறார், கெஞ்சி பிரார்த்திப்பாங்க. சொன்ன உடனே தான் மோசே இறங்கி போறார். இறங்கி வந்து நீங்க அந்த 32வது அதிகாரத்தை போய் படிச்சு பாருங்க. அந்த கண்ணுடைய கோபம் வரும். அந்த 2 தற்கொலை என்ன பண்ணுவாரு, அவர் இறங்கி வர அந்த சீனா மலையிலே அவங்கள பார்த்துட்டு முன்னே அவங்களுடைய நிலையெல்லாம் துடிக்கும், கோபப்படுவோம். அந்த கோபத்தெல்லாம் பண்ணுவோம். அந்த 2 கற்பனையும் அந்த மலையில போட்டு தூக்கி அடிச்சு உடைச்சு நோரை போட்டு மோசே எல்லாம் கோபப்பட்டாங்க இருக்குது அவங்களுக்கு. இது ஒரு இடம். இன்னொரு இடம் மலையை பார்த்து பேசுறாரு. அந்த கோலை எடுத்து என்ன பண்ணிட்டாரு, இந்த ஜனங்க மேல இந்த வெறுப்புல செம்மடி அடிச்சிட்டார். தண்ணி வந்தது, ஆனா இவருடைய கோபம் அங்க போய் சேர்த்து போச்சு. இந்த 2 காரியத்தினால அவர் தேவனுடைய கோபத்துக்கு ஆளானார். எல்லாரும் கேட்பாங்க, இதனால அவர் எடுத்துக்கொள்ளப்பட முடியாம போயிடுச்சு. ஆனா தேவனே அடக்கம் பண்ணார். அவரை எடுத்துக்கொண்டு போயிட்டார். ஒருவரும் அறியாத ஒருவரையும் வைக்காத ஒரு கல்லறையில அவர் அடக்கம் பண்ணார். இயேசுவை போலவே அவரை ஆண்டவரை என்ன பண்ணாரு, தானே முன்னிருந்து அடக்கம் பண்றார். வேற எங்கேயும் கிடையாது. 34வது அதிகாரம் உபாகம புஸ்தகம் கடைசி 4-5 வசனங்கள் வாசிமா. மோசே மரிக்கும்போது 120 வயதாயிருந்தார். அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள எதிரான பள்ளத்தாக்கில் அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவர் பிரேதக்குழி அறியான். இந்நாள் வரைக்கும் அவர் பிரேதக்குழினா கல்லறை வந்து எங்க இருக்குது யாருமே ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்க யூதாவின் புஸ்தகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்க 25 அதிகாரத்துல வசனங்கள் உள்ள ஒரே ஒரு புஸ்தகம். ஆனா அந்த யூதாவில பாத்தீங்கன்னா ஒரே ஒரு காரியத்தை நமக்கு காட்டு. ஒரு நிமிஷம். யூதாவின் புஸ்தகம் 9வது வசனம் வாசிங்க. மோசேயுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்றான். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம், பிசாசு பார்த்து நாயை ஓடிப்போ, பிசாச ஓடிப்போ. ஒரு வீட்டுல வந்து எப்ப பார்த்தாலும் முடியா சுருள் முடியா வீட்டுல கிடக்குமா, சுருள் முடியா வீட்டுல கிடக்குமா, பெருக்கி எடுத்தாங்கன்னா இவ்வளவு தேரமா எப்போ போனாலும் இருக்குமா வீட்டுல. அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. அதை தானே கேக்குறீங்க, நீங்க பேச மாட்டீங்களா? சொல்லுங்க, சரியா வாயை திறந்து சொல்லுங்க. எல்லாம் நல்லா பேசுறாங்க தானே. டீ கடையில போகும்போது பாருங்க, கீழே ஒரு டீ கடை இருக்குதா, சொல்லுங்க. குடி சைத்தானுடைய இது வந்து கிரியைகள். முடி வந்து சுருளா இருந்து கீழே விழுந்ததுன்னா அதனுடைய வேலை தான். அங்க ஜெபம் பண்ணும்போது எல்லாரும் ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணும்போது ஒருத்தர் திடீர்னு வந்து பார்த்தா முடி போட்டுக்கிறாரு, நாயை ஓடி போன்ற. ஆனா வேதம் என்ன சொல்லுது, தேவதூதன் அவனை தூஷிக்க பயந்தான். ஏன்னா கர்த்தரோடு இருந்த தேவதூதன் கீழே தள்ளப்பட்டவன். கர்த்தருக்கேற்ற மகிமையை நானும் பெற்றுக்கொண்டான் அவன் நினைச்சதுனால
மனுஷன் 40 மட்டும் தேவனை ஒருவர் வாழ்த்தினாலும் பிழைப்பான் யாருக்கிட்ட சொன்னாரு? போல அவர் என்ன சொல்றாரு? தேவன் அவனை தூஷிக்கணும் என்ன சொன்னார்? தேவனை சோதிக்கலாமான்னு கேட்கிறார். கல்ல வந்து அப்பமா மாத்தி சாப்பிடுறாங்க, அப்பதான் அந்த வார்த்தையை சொல்லுவார். சரி, அந்த மலை வேலை வந்து 40 நாள் உபவாசம் இருக்கும் போதே அவன் வந்து பேசுவான். அப்பதான் அந்த காரியத்தை சொல்லுவான். அப்போ கூட அவனை அப்பால இருக்கும்னு சொல்றாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? வாய்க்கு வந்தவங்க அடிச்சு தள்ளி அப்படியே டிமால போட்டு விட்டு உருட்டி பெரட்டி அவன் பயப்படுறானோ இல்லையோ, அந்த குடும்பம் குழந்தை உடம்பு எல்லாமே என்ன இருந்து அது ஏதாவது பேய பிசைஞ்சு குடிச்சிருந்தா கூட அந்த குடும்பம் இருக்குவாங்க. நம்ம பண்ற ஜபத்தை பார்த்து அவங்க பயந்துருவாங்க. உருட்டி பெரட்டி எடுத்துக்கிறான் அவங்கள. நீ ஒண்ணுமே பண்ண தேவை, சும்மா போய் நின்னால போகும். அதனால அவ்வளவு அதிகாரத்தை கத்த நம்ம தாயை வச்சிருக்காங்க, அவ்வளவு அபிஷேகத்தை வச்சிருக்காங்க. ஏன்னா இதுல இருக்க வார்த்தை ஒண்ணுதான் தெரியும், விசாரிச்சு தெரியாது. அது ஒண்ணுதான் ஆண்டவர் நம்ம கிட்ட ரகசியம். அந்த கண்ணுக்குட்டியை எடுத்து பாருங்க, நல்ல ரொம்ப நாள் நான் கவனிச்சு என்னென்னமோ பண்ணி இதோட விஷயம் எங்க இருக்கிற தேடி பார்த்தேன், எங்கேயுமே தெரியல. ஆண்டவர் ரகசியம் வச்சிருக்காங்க. இந்த கண்ணுக்குட்டியை எடுத்து அந்த மலை காட்டுல இரும்பு எதனா கிடைக்குமா, அதை பொடி பொடியா ஆக்கி எங்கன்னா மிளகா மசாலா அரைக்கிறாங்க பாருங்க, என்ன தரமாது அமிகல் எதனா கிடைக்குமாமா காட்டுல, அந்த மாதிரி அரைத்து பவுடர் ஆக்கி, இதுவும் கிடைக்காது இரும்பும் கிடைக்காது, உடைக்கிறதுக்கு கிடப்பறதுனா உடைக்கிறதுக்கு கண்ணுக்குட்டியா அதுவும் கிடைக்காது. எப்படி உடைச்சான்னு தெரியல, எப்படி அரைச்சான்னு தெரியல. இன்னொன்னு, ஒரு பாத்திரத்துல தண்ணியில கலக்கி அதை பவுடர் ஆக்கி தண்ணியில போட்டு கலக்கி எல்லாருக்கும் என்ன பண்ணான், அதை பற்றி படிப்பாங்க பார்க்கலாம். 32 அவர்கள் உண்டு பண்ணின கன்றுக்குட்டியை எடுத்து அக்கினியில் சுட்டரித்து அதை பொடியாக அரைத்து எப்படி அரைக்க முடியும்? பொடியாக பவுடரா அரைச்சிட்டாங்க. அரைத்து தண்ணீரின் மேல் தூவி சரி அதை இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படி செய்தார். அவ்வளவு பெரிய பாத்திரம் எங்க இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிங்க. அவ்வளவு 15 லட்சம் மக்கள் இருக்கிற ஒரு டம்ளர் எப்படி கிடைச்சிருக்கும்? குடிக்கிட்டு கொடுத்திருக்கிறாரு. அப்போ எவ்வளவு வைராக்கியம், ஆண்டவருக்குள்ள இருக்கிற வைராக்கியம் மோசேக்குள்ள இருந்தது. அதனாலதான் யாத்திரா புஸ்தகத்துல பார்த்தீங்கன்னா நீங்க மோசே சொன்னதெல்லாம் கர்த்தர் செய்தார். மோசே சொன்னதெல்லாம் கர்த்தர் செய்தார். அந்த மோசே நேரத்தில் உங்க பேரை போட்டுங்க, நீங்க சொன்னதையும் கர்த்தர் செய்வார். கரங்களை ஜோர தட்டுங்க, தட்டுங்க. நம்ம சொல்றத கண்டிப்பா செய்வார். அவரே என்னுடைய வாழ்க்கையில் செய்யறார் ஆண்டவர். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கரெக்டா இருக்கும். நைட்டு கூட நாங்க படுக்கும் போது நான் எழுந்து வந்து 2வது முறை எழுந்து வந்து பாரு, மணி 12. அதுக்கப்புறம் டக்குன்னு தட்டி என்ன எழுப்பினாரு. எழுந்து பார்த்தா கரெக்டா 1:40. அவ்வளவுதான். 3:15 எனக்கு உட்காந்து 3:30 தான் முடிச்சு வரைய பார்த்தேன். எழுந்துக்கிற டைம் நானே சொல்றேன் 6:30 எழுப்பணும். அப்படியே எழுந்துவோம். கடை மேலே வரும். 1 hour இருப்பேன். மறுபடியும் கீழே போவேன். குளிச்சுக்கிட்டு சேவ் பண்ணி மாறிங்க. எப்படியாவது யாரும் வரதுக்கு முன்னாடி விடாது. நான் எனக்கு முன்னாடி ஒருத்தர் எங்க இருப்பார். ஒரு முகத்தை ஃபர்ஸ்ட் நான் பார்க்கணும். as a first man அப்படிதான் இருப்பான். நான் பிரயாசப்படுறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும். அரைச்சி தண்ணியில கலக்கி எல்லாருக்கும் டம்ளரா குடிச்சிருக்கானா அவனுக்குள்ள எவ்வளவு வைராக்கியம் இருப்பார். ஆனா கர்த்தருடைய கோபம் அந்த ஜனங்க மேலே இறங்கிச்சு. ஏன் இருந்துச்சுன்னா அவர்கள் விக்கிரகங்களை உண்டு பண்ணி குடித்து விரித்து தன்னை நிர்வாணமாக்கி அவர்கள் ஆடி பாடி மகிழ்ந்திருந்தார்கள் போதைகள் சொல்லி கொடுக்கப்பட்டாங்க. 32வது அதிகாரத்தை வீட்டில் பண்ணி படிச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். ஒன்று 4வது புஸ்தகம் 13வது அதிகாரம் 10வது வசனம் வாசனம்.
கோபம் உண்டவராகி அவர் தன் கையை பெட்டி அண்டைக்கு நீட்டினதை நிமித்தம் அவனை அடித்தார். எடுங்க, எல்லாரும் அந்த சப்ஜெக்ட்லாம் எழுதி வச்சுங்க, எடுங்க, பாருங்க என்னதான் எழுதிருக்குன்னு பாருங்க. நம்ம படிக்கும் போது நம்மளுக்கு தெரியாது, ஆனா தெரியணுன்றதுக்காக தான் நான் அவ்வளவு பிரயாசப்பட்டு இன்னைக்கு நாளாக அப்படியே மைண்ட்லேயே வச்சுட்டு இருப்பேன். ஆனா திடீர்னு ஒரு நாள் ஆண்டு எழுதுன்னு வரேன், டப்புன்னு உட்காந்து கிடக்கிறாங்க எடுப்பேன், ரஃப் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம், அப்படி ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் எது எங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு பண்ணி அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு கோர்க்காக எழுத ஆரம்பிச்சேன். இதை ப்ரிப்பேர் பண்ணி எழுதுறதுக்கு எனக்கு 2 மணி நேரம் 1 மணி நேரம் எனக்கு ஃபுல்லாக மேலே தான் மறுபடியும் காலேஜ் எழுந்து விளையாடு. ஒரு சமூகம் நமக்கு ரொம்ப முக்கியம். உங்களுடைய சமூகம் எனக்கு முன்பாக போனா நான் இந்த இடத்த விட்டு வெளியே வரமாட்டேன் ஆண்டவரேன் சொல்லி ஆண்டவர்கிட்ட முறையிடுவார். மோசே இருந்துதான் போதும்பா, இனி ஒரு தேவதூதரை உங்களுக்கு முன்னாடி அனுப்புறேன், நீங்க அவங்கள வச்சு லீட் பண்ணி நடந்து போங்க. இல்ல இல்ல சமூகம் எங்களோடு வர நான் போங்க, அப்ப நீங்க எங்களோடு வாங்கன்றோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதே மாதிரி ஒரு இன்னொரு காரியம்னா, ஆண்டவருடைய பெட்டி எங்க போன பெட்டி? ஏலி தாத்தா கிட்ட ஓப்புனியும் பிரகாசம் கொண்டு போன பெட்டி பெலிஸ்தர் தேசத்துல மாட்டிச்சு. அங்க அந்த பெட்டியிலிருந்து அதிசயமா பாக்குறாங்க. ஏன்னா யுத்த காலத்துல இருந்து நிக்கிற அளவுக்கு அந்த யுத்தம் ஆகிற வருஷமா இருக்குதுன்னா என்னதான் இருக்குது அது உள்ள என்ன எல்லாம் வரலாம். எட்டி பாக்குறேன் என்ன ஆகுது அது உள்ள எட்டி பார்த்ததுனால அங்க ஒரு ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டாகுது. மாற்றம் உண்டாகிறதுனால எத்தனாயிரம் செத்து போனாங்க? 50,000 பேரா? 50,000க்கு மேலான மக்கள் என்ன பண்ணாங்க? எட்டி பார்த்ததுனால செத்து போயிட்டாங்க. 50,070 பேர் கர்த்தர் அடித்தார். தேவனுடைய பெட்டியை பாருங்க, நீ யாரு? கோபம், ஆண்டவருடைய கோபம் அடித்தார். அந்த பெட்டி பெலிஸ்தர் தேசத்துல ஒரு பெரிய என்ன சொல்றா ஒரு படை முயற்சின்ற மாதிரி மரண அறுவடையாய் மாறி போச்சு. பயந்துட்டாங்க எல்லாரும். அந்த பெட்டி அங்கேயே இருக்குது, அது எடுத்துட்டு போனோம். அந்த பெலிஸ்தர் தேசத்துல இருந்து அந்த பெட்டி என்ன பண்றாங்க? அந்த சுண்டலி மூல வியாதினால அதுதான் அடித்தார. மூல வியாதினால எட்டி பார்த்தோம் எல்லாரும் வந்து எல்லாம் அங்கே செத்து போனோம். 50,070 பேர். கர்த்தருடைய கோபம் மூணதுனால இது நடந்தது. அவங்க என்ன பண்ணாங்க? அந்த பெட்டிய ஒரு மார்க்கெட்ல தூக்கி வச்சு எத்தனை வந்து என்ன பண்ணாங்க? இஸ்ரவேல் தேசத்துல என்ன பண்ணாங்க? இறக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. அங்க அறுவடை செய்து கொண்டிருக்க வயல்ல வேலை செய்யறவங்க பாக்குறாங்க. ஐயோ தேவனுடைய பெட்டி வந்துச்சு, ஓடுறாங்க எல்லாரும். ராஜா கிட்ட போய் சொல்றாங்க, ராஜா பெட்டி வந்து எடுத்து நீங்க வச்சு போயிட்டாங்க. அப்போ ரொம்ப காலமா அந்த பெட்டி அங்கேயே கிடந்து. ஆனா இருக்க அவங்களுக்கு வாதைகள், போராட்டங்கள், மரண ஓலங்கள், கர்த்தருடைய கோபம் அவங்க மேல எரியுது. ஒன்னும் பண்ண முடியல. எட்டி பார்த்தோம்னா மூல வியாதினால சாவறான். கொடுத்து வச்சு போயிட்டாங்க. ராஜா என்ன பண்ண நேரம் போறாரு. போய் அது என்ன பண்ணதுன்னு பார்த்து ஆலோசனை செய்து அங்க இருக்கிற ஆசிரியர்களை அழைத்து கொண்டு வர. ஆனா இந்த பெட்டி எடுத்து வரதுக்கு 2 பேர் என்ன பண்றாரு? அவரு ஆயத்தப்படுத்துறாரு. ஒருத்தர் பேர் ஊசா, இன்னொருத்தர் பேர் நம்ம 11ஆம் அதிகாரத்துல 1:4 11ஆம் அப்போ இந்த 2 பேர் ஆயத்தப்படுத்துறாங்க. தவிர தேவனுடைய பெட்டி யார் தான் சுமக்கணும்? லேவியர்கள் தான் சுமக்கணும். அதை பார்க்கல. நல்லா நடத்துறோம், அந்த வண்டியை நல்லா நடத்துறோம். 2 பேரும் தயார் பண்ணிட்டாரு. 7வது வசனம் பாருங்க. ஊசாவும் நடத்துறாங்க. அப்போ அந்த தேவனுடைய பெட்டி என்ன பண்ணுதுன்னா, கொஞ்சம் பள்ளமான இடத்துல வரும்போது
மாட்டு வண்டி ஆடும் போது என்ன அதுவும் ஆடும். ஆடும் போது ஊசா என்ன பண்றாரு, அவர்தான் நடத்திட்டு வராரு. அப்போ அந்த பெட்டி சாயுதுன்ட்டு அந்த பெட்டி என்ன பண்றாரு, கையை நீட்டாரு கீழே விழாம இருக்கிறதுக்காக. கையை நீட்டின உடனே பெட்டி யாருடையது, தேவனுடையது. உடன்படிக்கை பெட்டின்னு ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு செய்தி கொடுத்திருக்கிறேன். இந்த காலத்துல உடன்படிக்கை பெட்டி பரலோகத்தில் இருக்க தேவ சபையில் இருக்கிறதும் காட்டியிருக்கிறார் வெளிப்படுத்த நிருபத்துல. ஆனா இன்றைக்கு இந்த பூலோகத்தில் இருக்கிற உடன்பட்டி யாருன்னா நீயும் நானும் தானோட காட்ட முடியும். ஆனா இந்த பெட்டி இத வழி நடத்துறதுக்கு நல்ல திறமையான 2 பேரை தாவீது ஆயத்தப்படுத்தினார தவிர, எடுத்துக்கொண்டு போகும்போது அது சாயும் போது ஊசா என்ன பண்றாரு, அந்த மாட்டுப்படியை நடத்துறவரே அப்படி கையை நீட்டினார். கீழே விழும்போது பெட்டி தேவனுடைய, தேவனுக்கு தெரியாதா, அதை பாதுகாக்கணும் அவருக்கு தெரியாதா, நீ யாரு? இதன் மித்தமா வந்த கோபத்தினால கர்த்தர் என்ன பண்ணாரு, அவனை அடித்தான். பாருங்க வசனம் 1 சாமுவேல் 1:4 அதிகாரத்தை பாருங்க. கர்த்தர் அவனை அடித்தார். அங்கேயே தேவனுடைய பெட்டி எதிர்க்குது, அங்கதான் தேவ சமூகம். அந்த தேவ சமூகத்துல அவன் செத்து போனான். அங்கே என்ன பண்ணத்தை யோசிக்கிறதுன்னு பார்த்து அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு போய் யாரோட ஓபேத் ஏதோமின் வீட்டுல எடுத்துட்டு போய் என்ன பண்றாங்க, வச்சிடறாங்க. அங்க என்ன அது 3 மாசம் இருக்குது. 3 மாசம் அவருடைய வீட்டுல அங்கேயே இருக்குது. அங்க இருக்கும்போது அதனால தேவன் என்ன பண்றாரு, நல்லா பாருங்க. தேவனுடைய பெட்டி 13-14 ரெண்டு காரியத்தை 2 பேருமே வாசிங்க, எல்லாருமே வாசிங்க. பெட்டியை தன்னிடத்தில் தாவீது நகரத்திலே கொண்டு வராமல் கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டில் சேர்த்தாங்க. அப்போ ஒரு உண்மையுள்ள தாசன் என்பது அறிந்ததுனால, பரிசுத்தமான ஒரு மனுஷன் என்று தெரிந்து கொண்டதுனால, தாவீது தன் ராஜ்யத்துக்குள்ள எடுத்துட்டு வராது, எருசலேம் பட்டணத்துக்குள்ள வராதபடி அதன் பார்டர்ல இருக்கிற ஓபேத் வீட்டுல என்ன பண்றாங்க, சேர்த்துறாங்க. தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். எத்தனை பேர் வீட்டுல உடன்படிக்கை பெட்டி இருக்குது? இந்த உடன்படிக்கை பெட்டி எங்கெல்லாம் போதும் அங்கெல்லாம் விடுதலை உண்டாகும். இந்த உடன்படிக்கை பெட்டி எங்கெல்லாம் போதும் அங்கெல்லாம் ரட்சிப்பு உண்டாகும். கண்ணீர்கள் துடைக்கப்படும், கட்டுகள் அறுக்கப்படும், அந்த வீடு ஆசீர்வாதமாய் மாறும். நம்மை நடமாடும் உடன்படிக்கை பெட்டியால் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தை கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். நீ எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் ஒரு மாற்றம் உண்டாகும், மாற்றம் உண்டாகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 3 பேரை காட்டிட்டேன். இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். 1 புஸ்தகம் 21 அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. தேவன் தாவீது கிட்ட சொன்னதான் செய்யணும் தாவீது. ஆனா 21:1 வாசிங்க. 1 புஸ்தகம் 21:1 வாசிங்க. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி, பாருங்க யோபுக்கு விரோதமா சாத்தான் தேவ சமுத்திரம் என்ன பண்றாரு, நீ அவரை வேலை எடுத்து காக்கவில்லையோ, என் தாசனாக யோபு கண்பட்டாயோ கேட்கிறார் இல்லையா? அப்படியா சாத்தான் என்ன பண்றான், தாவீதுக்குள்ளே போட்டான். அங்க என்ன நடக்குதுன்னா பாருங்க, இஸ்ரவேலுக்கு விரோதமா எழும்பி தொகையிடுவதற்கு தாவீதை ஏறி விட்டார். ஆவியில உள்ள புதுதா என்ன பண்றாரு, இவ்வளவு பெரிய படையை வச்சிருக்கிறிய, எங்க போனாலும் ஜெயம் பெறிய, உன்னோட படையினுடைய ஸ்ட்ரென்த் எவ்வளோ, என்னென்ன டிஃபரெண்ட் டைப் ஆஃப் இது பட்டாலியன் வச்சிருக்கிற, எது எவ்வளவு தெரியுமா உனக்கு சொல்லி ஏவி விட்டதுனால, கர்த்தர் சொல்லாது செய்ததுனால அந்த
படைத்தலைவனாகிய யோவாபை கூப்பிட்டு ராஜா சொல்றாரு, எல்லா படையிலும் நம்ம தேசத்துல எத்தனை லட்சம் இருக்கிறாங்கன்னு பார்த்து கணக்கு பார்க்க மாட்டாங்க. ஆனா அவர் என்ன பண்றாரு, அப்ப ராஜா கிட்ட சொல்றாரு, ராஜாவே நம்ம இதை செய்யக்கூடாது, மனம் தேவ கோபத்துக்கு ஆரம்பம் ராஜா, இதை விட்டுருங்க. கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார், நம்ம இந்த தேசத்தை ஆளுறோம், நீங்க தான் எங்களுக்கு கடைசி வரைக்கும் உங்களதான் நாங்க நம்பி இருக்கிறோம். ஆனா இந்த ஜனங்க சவுல நம்பினாங்க. ஆனா கர்த்தர் சொன்னாரு, இவன் தான் சரியான என்று இதயத்துக்கு ஏற்ற தாசனை சவுல் கிட்ட இருந்து பிடிங்கி தாவீது கிட்ட கொடுத்தார் ராஜ்யத்தை. ஆனா அதே தாவீத சாத்தா என்ன பண்ணா, வரட்டு கொடுத்தான். இவரு என்ன பண்ணாரு, யோவாப் படைத்தலைவன் சரியான முறையில் 1 லட்சம் தான் 75,000 எழுநூறு, 50,000 தான் 10,000 தான் எனக்கு சரியான முறையில. ஏன்னா இவருக்கு பயம், கர்த்தர் என்ன ஆட்சி போட போறான்னு இவருக்கு ஒரு பயம். செய்யாதது செய்ய சொல்றாரு. இதன் நிமித்தமா என்ன ஆச்சுன்னா, ஆண்டவர் இந்த காரியம் தீர்க்கதரிசியை அனுப்புறாரு. அதுக்கு முன்னாடி இந்த காரியம் கர்த்தருக்கு இருக்குது, தேவனுடைய பார்வைக்கு ஆகாததானபடி ஆகாததாய் அவருக்கு விரோதமா இருக்குது. நான் தான் சேனையை உண்டாக்கி வச்சுக்கிறேன், ஜனங்களை நீ நல்ல முறையில அரசாங்கம் தானே உண்டாக்கி வச்சுக்கிற, உனக்கு பாதுகாப்பா வச்சிருக்கிற, இந்த தேசத்துக்கு அரணா வச்சிருக்கிற, நீ என்ன கேட்காம எப்படி என்னலாம் ஆண்டவர்கிட்ட சொல்லாம ஏதாவது செய்வீங்களா? நகை கடைக்கு போனா கூட ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு போங்க, வீராசு போனா கூட சொல்லிட்டு போங்க, மதாஷாவுக்கு போனாலும் சொல்லிட்டு போங்க, எத்தனை சுடிதார் எடுக்க போனாலும் சொல்லிட்டு போங்க, எத்தனை புடவை எடுக்க போனாலும் சொல்லிட்டு போங்க. நம்மளோட திறமையில எதையும் வெளிப்படாதான், நம்ம திறமைலாம் செத்து எங்கேயாவது எடுத்து ஒரு மூளையில எடுத்து நம்ம என்ன பண்ணிடும், நிறுத்திடும். அதுக்கு ஆளாது நம்ம திறமை, நம்ம மூளை, நம்மளுடைய கெப்பாசிட்டி எல்லாம் ஜீரோ. நீ உங்க ஜீரோ நினைச்சாதான் அவருக்கு நீ ஹீரோவா நிற்க முடியும். எவ்வளவு திறமை இருந்தாலும் ஒன்றும் இல்லப்பா, நீங்க சொல்லுங்கப்பா, நான் கேட்கிறேன், நீங்க பேசுங்கப்பா. அப்படிதான் நம்ம என்ன பண்ணுவோம், தாழ்த்தணும். என்ன கூட ஒரு வார்த்தை இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டுட் வார்த்தை என்னன்னா, உமக்கு சித்தமானால் செய்யுங்க ஆண்டவரே. நீங்க அவர்கிட்ட ஹேண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா அவர் செய்து கொடுப்பார். இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவர்கிட்ட ஜெபத்துல போராடக்கூடாது. அதெல்லாம் நடக்காது. கர்த்தர் நம்ம பார்த்து சிரிப்பார். ஆண்டவரே உமக்கு சித்தமானால் செய்யுங்க, வாய்க்க பண்ணுங்கப்பா, உண்மையில்லாம நாங்கள் யார்கிட்ட பார்க்கிறோம் சொல்லி நீங்க கேட்டு பாருங்க. கர்த்தர் கண்டிப்பாக என்ன பண்ணுவாரு, செய்து முடிப்பார். இந்த காரியம் கர்த்தருக்கு வச்சு மிகவும் பிரசனமாகவும் கோபமாகவும் இருந்தது. ஆகினால உடனே அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய சேனையிலிருந்து ஒரு தேவதூதனை அனுப்புறார், காத்து அனுப்புறார். காத்து அனுப்புற ஒரு மனுஷன் அனுப்புற, அந்த மனுஷன் பேரு காத்து. கரெக்டாமா? அதான் 13வது வசனத்துல இருக்கு, 21:13. அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்போது நான் கர்த்தருடைய கையிலே விழுவேனாக. அவருடைய இறக்கம் சொன்ன உடனே தீர்க்கதரிசனம் சொன்ன உடனே பயந்தாடா மனுஷன். உங்க படைத்தலைவர் சொன்னாரு, கூட நம்ம கேள்விய கீழ்படிங்க, சாத்தானே மஞ்சிட்டானே, அப்பதான் புத்தி வருது. அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா 14வது வசனத்துல, ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேல் மேல கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அந்த காத்துக்கிட்ட சொல்லி அனுப்புறாரு, 3 விதமான பாயிண்ட சொல்லி அனுப்புறாரு. உங்க தேசத்துல கொள்ளை நோய் வரணுமா, பஞ்சம் வரணுமா, சத்துருவோட பின்தொடர்ந்துட்டே இருக்கணுமா,
அப்போ பாருங்க, இதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இவர் என்ன பண்ணாரு, நான் போய் தேவனுடைய பாதத்துல விழுகிறேன்னு சொல்லி போறார். உணாந்தரமான இடத்துல அந்த தேவதூதன் எங்க நிற்கிறான்னு தேடுறார். ஆனா அவர் கண்ணுக்கு தெரியல. ஆனா ராஜா வரத்தை பார்த்து அந்த நிலத்தினுடைய குடியானவங்க போய் கேட்கிறாரு, இந்த நிலத்தை எனக்கு விலைக்கிரகம் செய்து கொடு என்று சொல்லி, என்ன ராஜா எல்லாமே உங்களுதாங்க, நீங்க தான் என்ன வந்து கேட்கறது, எல்லாத்தையும் இலவசமா எடுத்துங்க சொன்னாங்க. இல்ல இல்ல இல்ல, அதுக்கு இவ்வளவு பொண்ணையும் பொருளையும் கொடுத்து அதை விலைக்கிரகம் செய்து வாங்கி அங்கே என்ன பண்ணாரு, ஒரு பலிபீடத்தை கட்டுறார். கட்டி தேவனுக்கு சர்வாங்க தகன பலியை செலுத்துகிறார். அந்த இடம் தான் ஆபிரகாம் பலி செலுத்தின தன் ஈசாக்க பலி செலுத்த முடியாது கொண்டு போன இடமும், அவர் காலத்துல கானான் என்று சொல்லப்பட்ட இடமும், இந்த காலத்துல எருசலேம் பட்டணம் ஒரே இடம் தான். எருசலேம் என்று சொல்லுகிற ஒரே இடமாய் அவைகள் காணப்படுகிறது. அந்த இடத்துல போய் பலி செலுத்தி, அப்போ ஆண்டவர் சொன்னாரு, பரவாயில்ல உங்க சமூகத்தை அவங்க விழுந்துட்டான், உன் பட்டயத்தை கையை கேட்டு இருந்த போதும். ஜனங்கள் 70,000 மேலான ஜனங்கள் செத்து போனாங்க. 14வது வசனத்துல இஸ்ரவேலிலே 70,000 பேர் மடிந்து போனார்கள். அது நின்று இருந்த போதும் முறையில போடும் பண்டைய கட்டுறாங்க. அவரு இங்க இருந்து வானத்துக்கு நேரா பூமி நேரா என்ன பண்ணாரு, தேவதூதன் நிக்கிறாரு. பார்த்த உடனே பயந்துட்டான். காலில் போய் விழுறார். விழுந்து பலி செலுத்தி விழுந்து போன பிறகுதான் அதுக்கப்புறம் ஒரு மாற்றம் உண்டாகும். இது தேவனுடைய கோபத்தினால வந்தது. தேவனுடைய கோபத்தினால வந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ போன வாரம் நான் உங்களுக்கு ஒன்று காட்டினேன். எருசலேம் பட்டணத்துல என்னாம புத்தகம் 25வது அதிகாரத்துல கர்த்தருடைய கோபம் மூண்டது. பாலாக் ராஜா பீலையம் அவர் சொல்றாரு, போயிட்டு அவங்களை சபிக்கணும்னு சொல்றாரு. இவரு அவர்களை பலி செலுத்தி ஆசீர்வதித்து வந்தார். 2 முறை அதே மாதிரி பண்றாரு. 3வது முறை 25வது அதிகாரத்தை என்ன பண்றாரு, அந்த பாலாக் ராஜா என்ன பண்ணாரு, பொண்ணையும் பொருளையும் மாற்று வஸ்திரங்களையும் கனவான்களாகிய இவருடைய காட்டிலும் முதல் அனுப்பப்பட்டவருடைய காட்டிலும் கனவான்களாய் அனுப்புகிறார். பிரபுகளை எல்லாத்தையும் வாங்கி வீட்டுல ரொப்பிட்டு எல்லாத்தையும் வாங்கி இறங்க வச்சார். ஆனா பிள்ளை அவங்க என்ன பண்ணுது, அது மேலதான் இடம் இருக்குது, இது எப்படியாவது எடுத்துட்டு போயிடக்கூடாது, இது வீட்டுல என்ன பண்ணோம், தங்கிட்டோம், நாங்க எடுத்துக்கிறோம், ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு வந்துடணும். இது அங்க ஆசீர்வாதத்தை பண்றாரு. இங்க வந்தா பாலாக் ராஜாவுக்கு என்ன சொல்றாரு, 25வது அதிகாரத்துல நீங்க உங்க பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு எப்படி விருந்து வைப்பீங்களோ அந்த விருந்து சாலைக்கு அவர்கள் எல்லாரும் அழையுங்கள். இதுதான் என்ன அர்த்தம், துராலோசனை. துராலோசனை அந்த நெகேமியாவின் புஸ்தகத்துல அது இருக்குது. அதுக்கப்புறம் வெளிப்படுத்தல் நிருபம் 14 வாசகம். ஆகிலும் சில காரியங்களை குறித்து முன்பேர் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடங்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் போதனை செய்த பீலையாமுடைய போதகத்தை கைக்கொள்கிற முன்னத்தில் உண்டு. சபையில் இருப்பவங்க யாருடைய போதகத்தை பற்றி ஃபாலோ பண்ணோம், ஆண்டவர் எழுதி கொடுத்த வேத புஸ்தகத்தை மட்டும் தான் நீ ஃபாலோ பண்ணும். எங்கேயோ எவனா ஒருத்தர் சொல்றாங்கிறதுக்காக அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஃபாலோ பண்ணக்கூடாது. இந்த ஃபாலோ பண்ணதுனால போய் என்ன பண்றாங்க, எல்லாரும் அங்க இருக்கிற பாளையத்துல தங்கி இருக்கிற இஸ்ரவேல் எல்லாம் அழைக்கிறாங்க, வாங்க விருது சாலைக்கு வாங்க, நாங்க உங்களை நேசிக்கிறோம் வாங்கன்னு சொல்லி அழைச்சி கொண்டு போய் அவர்கள் அந்த விருந்துல பல விதமான போதை வஸ்துக்களை கொடுத்து அவர்களை
மயக்கத்துக்கு உண்டாகி ஆகாரத்தை கொடுத்து அந்த பாலான் தேசத்து ராஜாவுடைய அவையில பல இடங்களில் இருக்கிற எல்லா வாலிப பெண் பிள்ளைகளை கொண்டு வந்து இந்த போதையில மணிக்கு கிடைக்கிற இஸ்ரவேல் ஜனங்களிடத்தை வேசித்தனம் பண்ணும்படியாக செய்தார். தேவனுடைய கோபம் இறங்கியதுனால கர்த்தர் ஒரு மனிதனாகிய பினகாசை எழுப்பினார். அதன் விதமாய் அதே நாளில் 25ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க. கர்த்தருடைய கோபம் 3ஆம் வசனத்துல இருக்குது. 9ஆம் வசனம், வாதை செத்தவர்கள் 24,000 பேர் மடிந்து போனார்கள். எங்கே? இஸ்ரவேல் தேசத்து ஜனங்கள் மடிந்து போனார்கள். இந்த துர்வாலோசனை கொடுத்தது யாரு? பிலேயாம். இவன் எப்படி தீர்க்கதரிசியா மாற முடியும்? எப்படி இவன் தீர்க்கதரிசியா மாற முடியும்? ஆனா எல்லாம் சொல்லுவாங்க பிலேயாம் தீர்க்கதரிசின்னுவாங்க. அவன் தீர்க்கதரிசி அல்ல, அவன் கள்ள தீர்க்கதரிசி. ஆனா தீர்க்கதரிசி என்ற வார்த்தைக்கு நான் ஐ எம் நாட் அக்செப்டட். ஏன்னா அவன் வஞ்சகமாய் சொல்லி அந்த வஞ்சக கூலியாக தன்னை விற்று போட்டவன். அதுதான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம், 2 பேதுருவின் புஸ்தகம், தன்னுடைய அக்கிரம நிமித்தம் 16 15மா என்னமா 2 15 16 தானமா? படிமா 14 15 16 படிங்க. செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயாவின் குமாரன் ஆகிய பீலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதியின் கூலி. அப்போ இது ஒரு வஞ்சகமான கூலி. அங்க பார்த்து வெளிப்படுத்த இது அநீதியின் கூலி. ஆண்டவர் நீ போவா உனக்கு கூலி விடுவாங்க சொன்னாரு. நாங்க செய்யற வேலைக்கு கூலி கிடையாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நிற்க வைக்கிற ஆசாரியர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமையை தான் நம்ம செய்யறோம். வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. இவ்வளவு நீங்க தசமமாக கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குது. அதனாலதான் நீங்க கொடுக்குறீங்க. பண்டக சாயத்துக்கு போடுறீங்க. அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நானும் போடுறேன். நான் 4000 ரூபாய் கூட எங்க வீட்டுக்காரமாக 1000 ரூபாய் கையில கொடுப்போம். போடுமா 5,000 rupees every month ஃபர்ஸ்ட் நாங்க போடுறோம். எங்க தலைமை சபையில் மாசம் 3000 ரூபாய் போடுவேன். 30,000 வருவீங்க இல்ல. ஆனா கர்த்தருக்கு எதை செய்தாலும் மேன்மையாய் செய்ய வேண்டும். 3 மாசத்துக்கு 36,000 போயிட்டு ராஜாவுக்கு கொடுக்கணும். உன் பண்டக சந்தை பெருக வைப்பார். உன் அப்பத்தின் தண்ணீர் மாவுசை தொட்டி என்ன கலசங்களை நிரப்புறாங்க. ஏன் நிரப்புறாரு? ஆனா அந்த வேலைக்கு வஞ்சகமாய் இவன் செய்த எல்லா காரியங்களுக்காகவும் கூலி வாங்க போயிட்டான். இப்படிப்பட்டவன் எப்படி தீர்க்கதரிசியா மாற முடியும்? பாலாக் ராஜா பிரபுக்களை அனுப்புறாரு. எல்லாத்தையும் வாங்கி வீட்டுல ஒரு ப்ரொஃபிட்டர், நீ நைட்டு இங்க தங்குங்க, நான் போய் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், என்ன போக சொன்னா போவேன், நான் போக மாட்டேன், வரமாட்டேன் இன்னும் சொல்லிதான் போறாரு. ஆனா ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். 100 கபடி போட்டு மூடிட்டு ரகசியமா பேசினா கூட அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும்ன்ற கூட கை தூக்க பார்க்கலாம். இது மாதிரி ஜாக்கிரதையா பேசும். ஏதோ பேசினாலும் ஜாக்கிரதையா பேசும். சபையில உட்காந்து கொஞ்சம் கொஞ்சம் பேசினா கூட வேலை தெரியும். உள்ள போற அங்க ஆண்டவர் நிக்கிறேன். அப்படிதானே எழுதிருக்கு. அப்படிதான் எழுதிருக்கு. அப்போ ஏன்பா உங்ககிட்ட வந்துடுறாங்க, யாருப்பா தெரிஞ்சுக்கிட்டே கேட்கிறேன், யார் பாவனா ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் வந்திருக்காங்க. அங்க நிக்கிற ஜனங்க யாருங்க? இஸ்ரவேல் ஜனங்கள், என்னுடைய சொந்த ஜனங்கள். அவருதான் மோசே அனுப்பி எகிப்தில இருந்து கொண்டு வர மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் அவங்களுக்கு வழி நடத்துறாரு. 40 வருஷமா கானான் தேசத்துக்கு போயிருக்கிறாங்க. போகும்போது வழியில தான் இந்த செங்கடலை தாண்டி வரும்போது இந்த மோவாப் தேசத்துல தான் அது யாருன்னு நான் ஏற்கனவே காட்டினேன் இல்லையா? இஸ்ரவேல் தேசத்திலிருந்து பிரிந்து போன ஒரு கூட்டம்.
2 ராஜாக்கள் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல இருக்குது. பிரிஞ்சு போனவங்க இஸ்ரவேல் தேசத்துல இருந்து முறையிட்டு சட்டம் போட்டு என்ன பண்ணாங்க? வாசிங்க அந்த வாசிங்க. மரணமடைந்த பின் மோவாபியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி ஒருத்தர் விரோதமா கலகம் பண்ணி இஸ்ரவேல் தேசத்திலிருந்து பிரிந்து போன ஜனங்கள் அவர்களும் இஸ்ரவேலர்கள் தான். ஆனா ராஜாவிட்ட போய் ஆண்டவர்கிட்ட பேசுற கேட்க போறாரு. அவர்கள் சொன்னாரு, ஏன்பா உங்கள்ட்ட வந்துக்கிறான் யாருப்பா தெரியாதே கேட்கிறேன். ஆண்டவர் ஏமாத்த முடியுமா சொல்லுங்க? எவ்வளவுதான் கில்லாடியா இருந்தா கூட நம்ம ஏமாந்து போயிடும். ஏமாத்தவே முடியாது. அவரை ஏமாத்தணும்னு நினைச்சா நம்ம ஏமாத்துறோம். அவர் கண்ணில் மொளாத்தூர் போடணும்னு நினைச்சா அவர் கண்ணுக்கு முன்னாடி நம்ம கண்ணில் வந்துடும். ஃபர்ஸ்ட் அவங்க யாருப்பா அவங்க சொல்றாரு, ஆண்டவர் நான் போலாமான்னு கேட்பேன். போகக்கூடாது. ஒரு முறை சொன்னதுதான் ஆண்டவர்கிட்ட ஒரு முறை சொன்னா சொல்லுங்க. எவனாவத சொன்னா ஒரு முறை சொன்னா ஐயோ பயங்கரமா சிரிக்கிறீங்கள, சிரிச்சுட்டே சொல்லல. ஒரு முறை சொன்னா 100 முறை சொன்னா மாதிரி அவன் உலகத்தான் சொல்றான். ஆனா வேதம் சொல்றது ஆண்டவர் சொன்னா சொன்னதுதான். போகாதனா போகக்கூடாது. வானான்றப்பா நீங்க போக எதுவும் போயிருக்கோம். எதுவும் போயிட்டு என்ன பண்ண அதை தான் கனவான் அனுப்புறாரு. அது கூடி வந்தோடனே மறுபடியும் போலாமான்னு கேட்கிறாரு. ஆண்டவர் தான் சொல்றாரு, போன்னு. இப்போ சந்தோஷமா எடுக்கும், விஷயம் எடுக்கும். போட்டு அந்த ஜனங்களெல்லாம் ஆசீர்வதிச்சு கழுத எங்க சந்திக்குது? கழுத போல போறாரு. எங்க சந்திக்குது? வானத்துக்கு கீழே போங்க நேரம் பெரிய பட்டையை தந்து ஒரு தேவதூதன் என்ன பண்ணாரு? முன்னாடி நிற்கிறார். ஆனா இவரு கண்ணு அந்த கழுதையில இருந்து கழுத கண்ணை தாழ்ந்துட்டார் ஆண்டவர். அப்படி என்ன பண்ணுறது? அந்த இடத்த விட்டு நவர மாட்டேங்குது. அடிக்கிறான். அப்படி அடி கூட என்னாச்சு? அப்படியே வரைக்கும் பட்டு ஒரு நாளா நீ என்ன ஏற்றின்னு வரைய இப்படியெல்லாம் பண்ணிய, இப்ப ஏன் நீ இந்த மாதிரி செய்யற? கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தான். ஒரு அடி நான் எடுத்து வச்சுட்டாவ நான் செத்து போயிடுவேன். ஏன்னா எனக்கு முன்பாக உறவினர் பட்டையை கூட தேவதூதன் நினைக்கிறார். அப்பதான் அவன் நெருங்கி போய் காலில் உள்ள நான் திரும்பி போயிடுறேன். இன்னும் ஒரு அடியை எடுத்து வச்சிருந்தா நான் அவனை கொண்டுட்டு போனேன். கர்த்தரோட கோபம். போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. மீறி போகணுமா? அங்க ஏதாவது ஒரு ஆபத்து நம்மளுக்கு உட்காந்து எங்கேயாவது ஒரு இடத்துல போய் நம்ம சேலத்துல போட்டு நாசமாயிடும். இல்லது பணத்தை பறி விட்டு வந்துடும். வாங்கக்கூடாதுன்னா வாங்காதீங்க, போகாதுன்னா போகாதீங்க. இந்த இடம் நமக்கு தேவைதான். இந்த இடத்த வாங்குறதுக்கு 50 பேர் வந்து நான் ஜெபம் ஆண்டவரே இது உங்களுக்கு சித்தமா இருந்தா குடும்பம் பண்ண வேணப்பா. எல்லாரும் சொன்னாங்க இங்க 1/2 கிரவுண்டு 1 கிரவுண்டு தான் கிடைக்கும், 3/4 கிரவுண்ட் தான் கிடைக்காது. ஆனா கர்த்தர் எனக்கு வச்சிருந்தார். நான் கட்டாமல் தான் அதையும் சேர்த்து வாங்கியிருக்கேன். எப்படியா ஒரு வீடை கட்டணும், ஆண்டவர் ஆலயத்தை கட்டணும். அந்த எண்ணெய் இருக்குது. இதுக்கு துட்டு கிடையாது, கீழே இருக்கு கையில பேங்க் லோன் வாங்கி. ஆனா என் தகப்பனாருடைய பணத்துல இந்த ஆலயத்தை கட்டினேன். தகப்பனாருடைய பேர் என்ன தெரியுமா? முனுசாமி. முனுசாமியுடைய பணத்தை தான் இதை கட்டியிருக்கு. ஒரு பைசா கூட கிடையாது. நான் வேலை செய்யணும், கேட்டால் தான் துட்டு கிடைக்கும். அந்த முனுசாமி என்ற அவர் ஒரு சோசியல் ஒர்க்கர். எங்க அம்மா வீட்டுக்கு போய் கல்யாணம் பண்ணும்போது சுப்பிரமணியார் கோயில் முன்னாடி நிற்க வச்சு அவங்க தாமரத்தட்டுல இருந்து அந்த சுப்பிரமணியார் யாரு முருகன் அவருடைய மனைவிக்கு அதை கட்ட வச்சிருந்து அதுல இருந்து தாலி ஏத்துனா எங்க அம்மா கட்டினாரு. எங்க அப்பா முனுசாமி அவருடைய மகன் தான். நான் கேட்கறதுக்கு எப்படி இருக்குது? கர்த்தருடைய தீர்மானம், அவருடைய தீர்மானம். எதை செய்தாலும் கர்த்தருக்கு வைராக்கியமா செய்யணும். ஏன்னா மந்திரத்தில் நாங்களாம் செத்து போயிருந்தோம். எத்தனையோ ஆண்டுகள் கடந்து எங்களுடைய குட்டி சைத்தானுடைய வல்லமையினால எங்க தங்கச்சி அடித்து கொல்லப்பட்டா செத்து போச்சு. நாய் செத்து போச்சு.
2 மாடு ஒரு கண்ணுடையெல்லாம் செஞ்சு இவ்வளவு மந்திரம் தான். ஆனா அதே மந்திரம் எனக்கு முன்பாக நின்று எரிஞ்சதோட நான் பார்த்துட்டேன். இது கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு ஈவு. இந்த இடத்திற்கு எல்லாம் வேண்டும் என்பதற்காக கர்த்தர் என்னை ஆயத்தப்படுத்தினார். அருள்பாகத்தில் இருந்த நான் இந்த ஊர் ஆளே கிடையாது, இந்த பிறந்தவனும் கிடையாது, வாழ்ந்தவனும் கிடையாது, இந்த ஊரை பத்தி எனக்கு தெரியாது. கர்த்தரை எனக்கு கொண்டு வந்தார். எம்ஆர் நகர் கேட்டு வந்து வாசிக்க நகர் பக்கத்துல எங்க அம்மா வீட்டுக்கு வந்தாட்டேன். அதுக்குள்ளயோ அவங்க வீட்டுல அவங்க டிசைன் வாங்கலாம் மா அமைச்சு பக்கத்துல வந்து பார்த்து அரிசி பருப்புலாம் ஓவரா வாங்காத. அவங்க வீட்டு வாசல்ல போய் ஒரு நய பேசோட கேட்டு கர்த்தர் என்னை நடத்தினார். கஷ்டம் தான், ஒருமைதான், ஒரு நாளும் ஆதாரத்தில் ஆய்வுன்னு சொன்னது போல கர்த்தர் என்னை கரம் பிடித்து நடத்தினார். நான் முதலே ஒரு பாட்டை பாடினேன், கடந்து வந்த பாதை. என் வாழ்க்கையில் அந்த பாட்டை நான் நினைச்சேன் அழும். ரொம்ப பாதாளத்துக்கு சேர்த்துல கிடந்து என்ன அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்ச்சு ஆண்டு இடத்துல நிறுத்த வச்சான். இன்னைக்கு நான் நின்று இருக்கிறேன்னா அவருடைய சுத்தத்தில் இருக்கிறான். இந்த புல்பை தந்து சொல்றேன், அவருடைய வேதத்திற்கும் உங்களுக்கு நான் உண்மையா இருக்கிறேன். யாருக்கு எந்த காரியத்தை நான் போய் சொல்றேன் அவசியம் இல்லை. கர்த்தர் கொடுத்தவங்க போதும் கூடாதுன்னு சொல்றேன். 500 பேர் கொடுங்க ஆண்டவரே. பிள்ளைங்களை ஒரு 6-7 பேர் நான் ட்ரஸ்ட் மாதிரி போட்டு வட மாநிலங்களுக்கு அனுப்புறோம். பல சபைகள் உருவாக்க ஆண்டவரே. உயிர் உள்ளவரை 10 பதினீங்க கட்டுங்க. ஏன் எதுவும் போகிறது இதெல்லாம் இலவசமா கிடைக்கவே, இலவசமா வந்தது இலவசமா நிற்கும். எதுதான் கூட வரும் சொல்லுங்க. நம்ம தேவனுக்கு எதெல்லாம் செய்யறோமோ அது மட்டும்தான் நமக்காக சாட்சி சொல்லும். அதுதான் சாட்சி சொல்லும். மற்றபடி வேற எதுவும் நம்ம என்ன பண்ணாதே சாட்சி சொல்லாது. கர்த்தர் இந்த பீலையாம என்ன பண்றாரு, தீர்க்கதரிசி அல்லாம, ஆனா தீர்க்கதரிசின்னு சொன்னாங்கன்னா நீங்க சொல்லுங்க, இல்ல அவர் இப்படிப்பட்டவரு இவரு எப்படி தீர்க்கதரிசின்னு சொல்ல முடியும் என்று சொல்லி நீங்க என்ன பண்ணலாம் கேட்கலாம். 31 நினைக்கிறேன், 31:8 அந்த பாட்டு பாடிமா. அவர்களை கொன்று போட்டதும் அன்றி, இங்க பாருங்க 3 ராஜாக்களை யுத்தத்துல அமலேக்கர் வந்து என்ன பண்ணாங்க, பெலிஸ்தரோட யுத்தம் பண்ண வரும்போது கொன்று போடுறாங்க. கொன்று போடும் போது கொன்று போட்டார்கள். பேயோரின் குமாரனாகிய பீலாயாமையும் பட்டயத்தினால கொன்று போட்டார்கள். அவனும் செத்துட்டான். கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார். நீ என்னைக்கு தடம் புரண்டு மாறி போறியோ அன்னைக்கு என்ன பண்றாரு, உன்னை சரியான இடத்துல ரைட் பர்சன்ட்ட ரைட் டைம்ல ஒப்புட்டுவார். ஒன்று குறைஞ்ச 5-8 வாசிங்க சொல்றேன். இப்படிப்பட்ட ஆவிப்படுத்த மனிதர்களை கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சாத்தானிடத்தில் நாம் ஒப்புக்கொடுத்து நியாயத்திற்கு செய்யறார். அப்படிப்பட்டவருடைய ஆவி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக அவருடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். இது ஒரு நியாய தீர்ப்பு. தேவனே அவரை கையில பிடிச்சு இந்த வா இவரை நீ சாப்பிடுவா. சாத்தா என்ன பண்ணுவான், ஆஹா நீ நல்ல வேட்டை, நல்ல வேட்டை, நல்லா கொடுத்த ஆடு கடிச்சுக்குது, சாப்பிடுவோம். தூக்கி போயிட்டு என்ன பண்ணுவான், என்ன பண்ணுவான், பிச்சு பிச்சு நான் ஆயிடுவான். அதுக்குள்ள நம்ம போய் மாட்டிக்கொள்ள தீர்க்கதரிசின்னு சொல்லி ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு சொல்லி ஏமாத்தி சுத்தி தெரிஞ்சீங்கன்னா இந்த பிழையா கர்த்தர் அவனை கொன்று போட்டார். பட்டயத்தை இரையாக்கினார். கர்த்தர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்காரு, ஆள விடாது. அபிஷேகத்தை வரங்களை கொடுத்திருக்காரு, ஆள விடாது. இருக்கின்ற இடம் மாதிரி தான் இருக்கும். அமைதியா இருக்கும், தாழ்மையா இருக்கும், உண்மையா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். நீ இருந்து பார். கர்த்தர் உன்னையும் குடும்பத்தை எங்கேயோ எடுத்து நினைக்க வைக்கணும், அழகு பார்ப்பார். இன்னும் ஒரு வசனத்தை வாசி சொல்லிடுறேன் நான். என்ன புத்தகம் 12ஆம் அதிகாரத்துல 18 வசனங்கள் உண்டு. அங்கே தேவன் மோசேயோடு அந்த ஆசரிப்பு கூடாரத்துல பேசிட்டு இருப்பார். ஆண்டோட பெட்டியை கொண்டு எங்க வைக்கிறாங்களோ
அதுதான் அந்த இடத்தை சுத்தப்படுத்திட்டு மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் மேல இருக்கும். பகல்ல அக்னி ஸ்தம்பமா இருக்கும், மேக ஸ்தம்பமா இருக்கும், இரவுல அக்னியா இருக்கும். அதான் வெளிச்சம் உங்களுக்கு. அந்த இருக்கும்போது அங்க என்ன பண்ணுவாங்க, சுத்தப்படுத்திட்டு அது உள்ளவே என்ன பண்ணுவாங்க, தேவனுடைய பெட்டியை சுத்தி அந்த வெளிச்சத்தில் சுத்தி இவங்க உட்காந்துப்பாங்க. எப்படி உட்காருவாங்க, சிலுவை போல உட்காந்துப்பாங்க. அதை பார்த்துதான் பிள்ளை அவன் பயந்து போயிட்டான். மலை மேல ஏறி நின்று பார்த்துதான் பயந்து போய்விட்டான் சிலுவையை பார்க்க. ஆனா இங்க மோசேயும் அவரோட மனைவி சிப்போரா, கரெக்டா, சிப்போரா இடத்துல என்ன பண்ணாரு, பேசிட்டு இருப்பார். மோசே அம்மா அமைதியா இருப்பாங்க. ஆனா வாசல்ல ஆரோனும் மீரியாம் அக்கா வந்து அவனை பார்த்த உடனே எனக்கு வரப்பா நான் போறேன் என்று போக மாட்டார், இருப்பாரு. இவங்க வந்து விசாரிப்பாங்க, வாங்க வாங்க உள்ள வாங்க என்று சொல்லி மோசே கூப்பிடாரு அக்காவையும் அண்ணனையும். அப்போ அந்த அம்மா ரொம்ப கிண்டலா பேசும். ஆண்டவர் உங்களை பத்தி தான் விசாரிச்சாரா, எங்களை பத்தி எல்லாம் எதுவும் விசாரிக்கலையா, எங்களை பத்தி எல்லாம் கேட்க மாட்டாரா? ஆண்டவருடைய வார்த்தைகளையும் சம்பவத்தையும் நெக்கலா பேசுகிறார். நமக்குதான் எல்லாம் தெரியணுமோ, ரொம்ப விளையாட்டுல டீல் பண்ணக்கூடாது. யாரு, தேவனுடைய வார்த்தைகள். தேவனே பேசுவது போலதான் நம்ம நினைக்கணும். அப்பதான் உங்களுக்கு கிரியை செய்யும், ஆசீர்வதிக்கும், உனக்கு தூக்கி நிற்க வைக்கும், உன்னை அழகு பார்க்கும், உனக்கு கிடைக்காத கிடைக்க வைக்கும். கர்த்தர் கோபம் வந்துச்சு. அந்த அம்மா கேட்ட உடனே மோசே கோபப்படல, ஊழியக்காரனாகிய மோசே கோபப்படல. ஆனா கர்த்தர் போறன்னு சொன்ன நின்று இருப்பாங்க, அவர் கோபப்பட்டார். அந்த காதல கேட்ட உடனே கொடுப்பா உள்ள, ரெண்டு பேரையும் உள்ள வந்தாங்க. தேவனுடைய கோபம் துணிகரமா பேசின மீரியாம் மீது இறங்கியது. இப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, மோசேயின் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். தாவீதை பற்றி சாட்சி கொடுக்கிறாரு, அவன் என் இருதயத்துக்கு ஏற்ற தாசனா இருக்கிறான், எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான் சொல்றார். எங்கோ அவர் என்னைக்கு அந்த முச்சடியில பாக்குறாரோ அண்டையில இருந்து எடுத்துட்டு போய் அந்த மோவாப் தேசத்துல மறிக்கிற வரைக்கும் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மலை மேல ஏறி இந்த கானான் தேசத்தை பார்ப்பா, நீ உள்ள போக முடியாது, ஆனா இருந்தாலும் இங்க ஏறி பார்த்துக்கோ, ஒரு சான்ஸ் கொடுக்குற, பால் தேன ஓடுற தேசம் பால், இந்த நல்ல தேசத்துக்கு கொண்டு போவதான் அவன் அழைப்பான். அங்கே அவர் மறித்து விடுகிறார். இங்க பார்க்கும்போது தேவன் மீரியாம் என்ன பண்றாரு, அவர் கோபத்தினால வாதிக்கிறார். வாதித்ததுனால என்ன, அந்த அம்மா வெண்குஷ்டமாய் மாறி விடுகிறார்கள். வெண்குஷ்டமாய் அவர்கள் மாறி விடுகிறார்கள். வெண்குஷ்டம் அந்த அம்மாவுக்கு மேல வந்துட்ட உடனே 14 வருஷம் தான் இருக்குதாங்க, வெண்குஷ்டமா மாறும். குஷ்டரோகி ஆனால் 10வது வருஷத்தை பாருங்க, மேக கூடாரத்தை விட்டு நீங்கி போயிட்டு மீரியாம் உறைந்த மழையில் பெண்மை போன்ற குஷ்டரோகியானால் ஆரோன் மீரியாமை பார்த்து அவர் குஷ்டரோகியா இருக்க கண்டான். அவன் என்ன பண்றாரு, பார்த்து பயந்து போறார். அப்போ தேவனுடைய கோபம் துணிகரமாய் பேசியதுனால அந்த கோபம் என்ன பண்ணுது, அவங்க மேல ஏறுது. உங்களுக்கு கூட சொல்றேன், தயவு செய்து யாரையும் இன்னொருத்தையும் ஒருத்தர் சொல்றது உண்மை நினைச்சு துணிகரமா இறங்கினாதீங்க, அவசரப்படாதீங்க, விசாரிக்கலாம், தப்பு கிடையாது, விசாரிக்கலாம். ஒருத்தர் என்ன பண்ணலாம், விசாரிச்சுக்கலாம். ஆனா துணிகரமா பேசுறதுனால அந்த பேச நம்ம மேல என்ன ஆச்சு, தேவனுடைய கோபம் வேறதுனால அந்த அம்மா குஷ்டரோகியா மாறிட்டாங்க. குஷ்டரோகினா வெண் குஷ்டம், உடம்பெல்லாம் மூஞ்சலாம் என்னடா அங்கங்க வெள்ள வழியா தடுமாயிடும். வேதத்தில் இருக்குது, குஷ்டரோகியா இருக்க ஞாபகமான தவிர வேறு ஒருவரும் சுகமாகப்படவில்லைன்னு ஒரு இடத்துல எழுதிடுது. எத்தனை பேர் படிச்சுக்கன்னு தெரியல, ஒரு சிலர் படிச்சிருப்பீங்க.
ஆனா இந்த அம்மாவை கர்த்தர் தான் இறங்கி சுகப்படுத்தினார். இப்போ யோர்தான்ல குடி 7 முறை குடி ஸ்நானம் பண்ணி போ சுத்தமாவான்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. ஆனா கர்த்தர் செய்த அற்புதம் தான் அது. ஆனா கர்த்தரே சொல்லி அவரை சுகப்படுத்தினார். அப்பதான் இவர் என்ன பண்ணுவாங்க, கெஞ்சுவாங்க பாருங்க. இங்க பாருங்க 11, 12, 13 3 வருஷம் வாசிமா முடிச்சிடும். அப்போது ஆரோன் மோசேயை நோக்கி என்ன சொல்றாரு பாருங்க, அண்ணங்கார தம்பி என்ன சொல்றாரு பாருங்க, என் ஆண்டவரே நாங்கள் புத்தீனமாய் செய்துட்டோம். இந்த பாவத்துக்கு பாவமாயிடுச்சு அவங்களுக்கு. இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும் என்று கெஞ்சினாங்க. என் தாயின் கர்ப்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்து பிள்ளையை போல அவள் ஆகாதிருப்பாளாக என்றார். கெஞ்சிறாங்க. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி என் தேவனே குணமாக்கும் என்று கெஞ்சிறாரு. இங்க ஆண்டவனே இவரு கெஞ்சிறாரு, அங்க அவரு என்ன பண்ணாரு, தேவனே அவரு கெஞ்சிறாரு. முனே பேருக்குள்ள நடக்கிற ஒரு சம்பவம் 14 வசனங்கள் ஆண்டவமான சத்தியம் பாருங்க. உண்மையாவே சொல்றேன், தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தனால சொல்லி கொடுத்தனால தான் நான் எழுதி படிக்கப்படுத்தப்படுறேன். ஆண்டவர் அந்த ரகசியங்களை விலக்கி காட்டுவான். இதெல்லாம் எழுதிக்கலாமா? ஆண்டவரே எந்த வார்த்தையில நாங்கள் பாவம் செய்யாதபடி அந்த வார்த்தையினால் அவங்க பேசுவாங்க பாருங்க, இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். 16வது வருஷம் எங்கள் மேல் சுமத்தாதிரும். ஜோப் பண்ணி முடியுமா? ஏன் ஒரு நிமிஷம். சோதரம் சோதரம் உதிக்கிறோம். சோதரம்